இந்த 15 வருஷம் நான் பார்த்த சினிமா நமக்குள்ள ஒரு இன்பில்ட்டா ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கி இந்த விடுதலை 2 ஒரு 20-25 டேஸ் சண்டை செய்வேடா அப்படின்னா செய்வேனே அப்படின்னு, ஃபிட்னஸ்லாம் ஓகே தானே அப்படின்னா ஓகேண்ணே அப்படின்னு, உனக்கு தான்டா ஃபைட்டு அப்படின்னாரு, பண்ணுறோம்ல நான் பண்ணிடுறேன் நினச்சிட்டேன் உள்ள. அப்பா அவன் கேட்டான், யாரா ஃபைட் மாஸ்டர் என்ன பீட்டர் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அன்னைக்கு டியூ டு சம் பர்சனல் ஒர்க் ஒரு 2-3 மணி நேரம் அவர் வெளில போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே இருந்தோம், பட் செட்டே பார்த்தீங்கன்னா அப்படி நிசப்தமாக ஒரு அமைதி ஆயிடுச்சு. அங்கே டேரக்டர் வராருனோடனே இங்கே அப்படியே காட்டு தீ மாதிரி அப்படியே சலன்ட்டு அந்த வேகம், அந்த ஒரு எனர்ஜி, வைப்பு எனக்குலாம். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையார் எல்லா மீட்டிங் நடக்கும், ஆன் பேப்பர்ஸில் இந்த டைலாக்ஸ் வேற. ஓ நம்ம பாட்டுன அந்த மிடுக்கில் நம்மளுக்கு அப்பதான் ஓப்பனிங் போறோம், நம்ம அப்படியே கெத்தா பண்ணையாரோட தோரணையிலேயே. அப்ப டேரக்டர் கூட மானிட்டர் கிட்ட என் ஃப்ரெண்டு உட்காந்து அப்ப சொல்லுவேன், டேய் நான் என்னடா சின்னதாடா சொன்னேன், என்னடா இவ்வளவு பக்கம் இருக்கு, அவன் பள்ளிக்கூடத்துல கூட படிச்சிருக்க மாட்டான் போல. நம்ம பாட்டுன்னு எங்கேயோ இருந்தோம், தூக்கி அங்க வச்சு ஒரு மிகப்பெரிய வாத்தியார்கிட்ட நம்மளை விட்ட உடனே நம்ம என்ன ஆகும். மாலை மலர்கள் வணக்கம், நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட ஜெய்வந்த் அண்ணா இருக்காங்க. நான் வணக்கம், வெல்கம் டு மாலை மலர். விடுதலை பார்ட் 2 ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. முக்கியமா என்ன சொல்லணும்னா, படத்துல பார்த்ததுக்கும் இப்ப பாக்கிறதுக்கும் ஆள் சம்மந்தமே இல்லாம இருக்கீங்களா, அதுல வேற யாரோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா. நீங்க இறங்கும் போதும் நான் பார்த்தேன், இப்ப உள்ள வரும் போதும் பார்த்தேன். எனக்கு டவுட், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னன்னே தெரியலையேன்னு பார்த்தா நீங்க தான்றீங்க. பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. வெயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அதை பத்தி சொல்லுங்களா? இல்ல ரெடியூஸ் அப்படின்னு இல்ல, அந்த கேரக்டரைசேஷனுக்கோசரம் அவங்க அப்படி அந்த காஸ்டியூம்ஸ் மற்ற விஷயங்கள் நம்ம 1970 கீசெல்லாம் அதுல வேற மாதிரி இருந்தீங்களா ஓவராலாவே? இல்ல ஆக்சுவலா நான் கதை பிரகாரமே நம்ம சொல்லணும்னா ஒரு பழமொழி இருக்குல்ல, உண்டு கொடுத்தவன் மாடியிலே உடைத்து கொடுத்தவன் வீதியிலேன்ற பண்ணையார்ல அது அப்படிதான் இருக்கணும். கரெக்ட் தான். ஒரு வாட்ட சாத்திரமா இருந்தாதான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். சூப்பர். சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நான் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது, சார் ஃபர்ஸ்ட் எப்போ பாத்தீங்க? அது ஒரு 13 வருஷம் ஆகுது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் படம் 2009 ரிலீஸ், மத்திய சென்னை. அப்புறம் காட்டு பயசர் இந்த காலனி ஒரு படம் பண்ணேன். அப்புறம் லாஸ்ட் இயர் தீர்க்கதரிசின்னு ஒரு படம் ரிலீஸு. அதுக்கப்புறம் இப்போ விடுதலை 2. சார் 13 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு காமன் ஃப்ரெண்டு ஜான்சன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சாருக்கும் நண்பர். அவர் மூலிமா அறிமுகமானார். சார் எப்பவுமே அவர் எப்படின்னா சொல்கிறேன் அந்த அப்படிதான். பட் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் அவர் பர்த்டே மீட் பண்ணும்போது கேட்டேன், மறந்துட்டீங்களே அப்படின்னு. இல்லைடா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்புறம் நானும் விட்டேன். சரி, அவரும் பிஸியாக படம் ஆரம்பிச்சிட்டாரு. தற்செயலாக திடீர்னுட்டு ஒரு வியப்பான ஒரு விஷயம் கால் வந்தது. நான் என்ன கலாய்க்கிறாங்கன்னு நினச்சேன், ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தானே சினிமாவில். அப்புறம் இந்த டேட்டு இருக்கீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிமாறன் தான் பேசினார். ஆனால் இருக்கானே அப்படின்னா, குற்றாலம் வந்துருங்க அப்படின்னாரு. நான் பண்ண கிளம்பி போயிட்டேன். பட் என்ன கேரக்டர் என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. போயிட்டு ஃபஸ்ட்டு டே நிற்கிறோம், ரூம்லாம் கொடுத்துட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க. காலைல போகிறேன், சாரை பார்க்குறேன், அவர் பண்ண போகிறாரு, பிஸியாக இருக்காங்க. சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே வரமா. முதல் நாள் கூப்பிடல, 2வது நாள் கூப்பிடல, 3வது நாள் கூப்பிடல. நான் நினச்சேன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருந்தேன். சொன்னேன், மச்சான் குற்றாலம் சுத்தி பார்க்க வந்திருக்கோம் நம்ம, சீசன் வேற இல்லை. ஆமா, சீசன் இல்லைன்னா பயங்கரமா இருக்கும் வேணாம். கடை கிடையாது எதுவும் இல்லை, போகிறது டீயை குடிக்கிறது திரும்ப ரூமுக்கு வர்றது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் 3rd டேவோ 4th டேவோ ஈவினிங் ரூமுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானே கேட்டேன், அண்ணா என்னென்ன அப்படின்னு. அப்படின்னாரு, சண்டை செய்வேடா அப்படின்னா செய்வேனே அப்படின்னு, ஃபிட்னஸ்லாம் ஓகே தானே அப்படின்னா ஓகேண்ணே அப்படின்னு, உனக்கு தான்டா ஃபைட்டு அப்படின்னாரு, பண்ணுறோம்ல நான் பண்ணிடுறேன் நினச்சிட்டேன் உள்ள. அப்பா அவன் கேட்டான், யாரா ஃபைட் மாஸ்டர் என்ன பீட்டர் ரியலிஸ்டிக்கா தான் இருக்க போகுது, அடி கன்ஃபார்ம் அடி அப்படின்ட்டு. ஆஹா, அதுக்கேற்ற மாதிரி அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் ப்ரோ. அது ஒரு வெற்றிமாறன் சார் அப்படின்றது ஸ்கூல் அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அது ஆஸ் அன் ஆக்டராக நம்ம அவர்கிட்ட அப்படி போயிட்டு அப்படி வெளில வந்தோம்னா, வெற்றிமாறன் சார் படத்துக்கு முன்னாடி அவர் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம்னு சொல்லலாம். என்னோட கெரியர் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ட்ராவலு. இந்த 15 வருஷம் நான் பார்த்த சினிமா நமக்குள்ள ஒரு இன்பில்ட்டா ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கி இந்த விடுதலை 2 இந்த ஒரு 20-25 டேஸ் சாரோட ட்ராவல் ஆனேன். என்னுடைய பெரிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சாரோட படம் அப்படின்றதே பெரிய விஷயம். என்னுடைய ஸ்க்ரீன் ஷேரிங் பார்த்தீங்கன்னா சேது ப்ரோ, கிஷோர் சார்,
வேல்ராஜன் கேமராமேனு. ஆனா அதே மாதிரி கிஷோர் சாரோட கதை அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ராஜ் சார் பண்ண வேண்டியது. ஆமா. அந்த இதுவும் நீங்க இருந்தீங்களா? இல்ல 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 இல்ல. ஓகே. இல்ல. ஸோ எல்லாமே ஒரு மிகப்பெரிய திரை ஆளுமைகளோட நம்ம இந்த படத்துல இந்த 13-15 வருஷம் அந்த பெயின் இருக்கும்ல, கண்டிப்பா மொத்தத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சு கொடுத்துட்டாங்கடா, ஆமா கடவுள் சந்தோஷம். வெயிட் பண்ணி ஆமா தந்துட்டாரா ஆமா அப்படின்னு. தரமான சம்பவமா இருக்கு அப்படின்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இதுலயே நடந்துச்சு. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில பேருடைய அந்த ப்ராஜெக்ட்ல பண்றதுன்றதே ஒரு பிளெஸிங். ஆமா அதுல நம்ம மிக முக்கியமான கேரக்டர் அப்படின்னும் போதே நம்ம லைஃப் மாறிடுச்சுன்னு அப்பயே இல்ல கேட்கும் போதே நான் சொன்னேன், அண்ணே உங்க ஃப்ரேம்ல நிக்க வச்சிங்கன்னா கூட போதுனே அப்படின்னேன். இல்ல இல்லடா உனக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவோம் அப்படின்னாரு. பரவாயில்ல, ஒரு ஞாபகம் வச்சுட்டு நம்மளையும் அப்படி வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம அதை மாத்தவும் செய்யறாரு. கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்றது அதுதான் பெரிய மனுஷன் நினைக்கிறேன். இல்ல ஏன்னா இல்ல அது கிரியேட்டர் அவருக்கு தெரியுது, இயற்கையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பா இதை தாண்டியும் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது பாத்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படம் மதிய சென்னை வந்துட்டு இளையராஜா சார் மியூசிக். அதுக்கப்புறம் மறுபடியும் இளையராஜா ஒரு நம்மளுக்கு இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி இருக்கு. திரும்ப லைஃப்ல நம்ம பண்ண தவறுகள் எல்லாம் இப்ப சரி பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து செகண்ட் பார்ட் இப்ப நம்மளுக்கு ஆரம்பம். கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக் சீனு வித் ராஜா சார் அந்த பொறுத்தது போதும் சாங் அப்படியே அப்படி அடுத்த லெவல்ல கொண்டு போயிடுச்சு. முக்கியமா எனக்கு என்ன, நான் இப்போ வெற்றி சாரை பத்தி சொல்றாங்க, அவருக்கு மட்டும் தான் அந்த சீன் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. எப்படின்னா அந்த லயன் எப்படின்னா இருக்காரு அவரோட டென்ல. இல்ல உண்மைதான், அது ஒரு ஃபயர் தான் அவரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அன்னைக்கு டியூ டு சம் பர்சனல் ஒர்க் ஒரு 2-3 மணி நேரம் அவர் வெளில போற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே இருந்தோம். பட் செட்டே பார்த்தீங்கன்னா அப்படி நிசப்தமா ஒரு அமைதி ஆயிடுச்சு. அங்க டேரக்டர் வராருனோடனே இங்க அப்படியே வெடிக்குது, காட்டு தீ மாதிரி அப்படியே சலசலன்ட்டு அந்த வேகம், அந்த ஒரு எனர்ஜி, அந்த வைப்பு. ஒரு சார் உள்ள செட்ல இருக்கிறாருன்னா அது என்டையர்லி நம்ம பார்த்து உட்கார விட மாட்டோம். அப்படியே ஐயா இதெல்லாம் ஒரு லைஃப் டைம்ல எவர் கிரீன் மெமரிஸ் தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு மட்டும் தான் தெரியும். எனக்குலாம் அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த பண்ணையாரு எல்லாம் மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் அவர் கிஷோர் சார் கூட மீட்டிங் நடந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் பேப்பர்ஸ்ல இந்த டைலாக்ஸ் வேற. நம்ம பாட்டுன அந்த மிடுக்குல நம்மளுக்கு அப்பதான் ஓப்பனிங் போறோம், நம்ம அப்படியே கெத்தா பண்ணையாரோட தோரணையிலேயே அப்படி போறது வர்றது பார்த்தா டேரக்டர் சார் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டே இருந்தாரு. மணிமரன் எழுதினே இருந்தாங்க. நான் நினைச்சேன் எக்ஸ்ட்ரா டைலாக் இல்ல போஸ் அண்ணனுக்கு போல இருக்கு, வின்சென்ட் அசோக் அண்ணனுக்கு போல இருக்கு டைலாக். நம்ம பாட்டு அப்படியே போறோம், நம்மளுக்கு தான் தெரிஞ்சிடுச்சு, நம்ம பேசி புளிஞ்சிருவோம் நடிப்ப அப்படின்னு இருக்கோம். பார்த்தா இல்ல நமக்குதான் கொடுத்தாங்க. அப்படியே எனக்கு வடிவேல ஞாபகம், காலு கிடு அப்படியே வேர்க்குது. ஏன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், கண்டிப்பா நம்ம தான் பேசணும். அவங்க ஒரு 4-5 பக்கம் டைலாக், டென்ஷன் ஆயிடுச்சு நமக்கு. அப்புறம் பேசிட்டோம். அந்த சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய அந்த சப்போர்ட், இப்போ போஸ் வெங்கடன்லாம் சில டெக்னிக்ஸ் இதெல்லாம் அப்படி போயிட்டு வந்து பேசி பாருங்க வந்துடும் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ டேரக்டர் கூட மானிட்டர் கிட்ட என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க. அப்போ சொல்லுவேன், டேய் நான் என்னடா சின்னதாடா சொன்னேன், என்னடா இவ்வளோ பக்கம் இருக்கு, அவன் பள்ளிக்கூடத்தில் கூட இவ்வளோ படிச்சிருக்க மாட்டான் போல. செம ஆக்சுவலா உண்மையிலுமே திரும்பவும் எனக்கு அவரோடலாம் வாய்ப்புகள் வரணும்ட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கணும். அதை தாண்டி நீங்க சொல்றீங்க, அவர் கொடுத்த உடனே அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆர்டிஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அதையும் நம்ம பாராட்டி 15 வருஷம் வழி இல்லை உள்ள நம்ம. ஏன்னா ஒரு ஃப்ரேமும் ஒரு வார்த்தையும் நம்மளோட கெரியரே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது கூட பண்ணலன்னா, பட் இப்போ நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இப்போ வேற. இப்போ திரும்ப அண்ணன் கூப்பிட்டு அடுத்தடுத்த படங்கள் அப்படியே பண்றாங்கன்னா நம்ம வேற மாதிரி இருப்போம். ஆனா இது வேணுமானா அது வேணுமானா வெரைட்டிஸே காட்டுவோம். ஏன்னா அந்த ஒரு பதட்டம் இருந்துச்சு, பயம்ன்றதை விட அந்த பதட்டம். திடீர்னு நம்மளுக்கு நம்ம பாட்டு எங்கேயோ இருந்தோம், தூக்கி அங்க வச்சு ஒரு மிகப்பெரிய வாத்தியார்கிட்ட நம்மளை விட்ட உடனே நம்ம என்ன ஆகும். பரவாயில்ல, வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸு. பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணதுல ஒரு சந்தோஷம், அனுபவம் தான், பெரிய அனுபவம். கிஷோர் சார் கூட ஒர்க் பண்ண அந்த சீனை பத்தி சொல்லுங்க பிரதர். அவர் வந்துட்டு அந்த நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மில்லுல போட்டு குத்துவாங்க சீன். என்ன பர்ஃபார்மரு, ஆக்டரு. நான் அவரை பார்த்துட்டு என் டைலாக் மறந்துட்டேன். 2 டேக் ஆயிடுச்சு. அப்புறம் அதான் அவங்க மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அவர் அந்த இதுலயும் அவர் டைலாகையும் சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு லீட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம அப்பதான் அதை சொல்றோம்,
செத்துருவன் பயமா இருக்கா, அது ஒரு 2-3 டைலாக் இருந்துச்சு. டியூ டு ட்ரிம் பண்ணனால இது பண்ணிட்டாங்க. அந்த இது மட்டும் அது மாதிரி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். இன்க்ளூடிங் சேது கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் நம்ம கிட்டலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவரை எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாரோ, கூட இருக்கிற சக நடிகர்களுக்கும் அந்த கேர் அந்த அடிப்படாம கொள்ளாம அந்த கேர் எடுத்து பாத்துக்கிறதுலாம் பெரிய விஷயம். அதே மாதிரி கரும்பு காடுன்றது சாதாரண விஷயம். சோளக்காடு சோளக்காடு போட்டு கிழிச்சு தள்ளிடும். கிழிச்சிடுச்சுதான் ஃபுல்லா அம்மாடி. இதெல்லாம் நீங்களாவது பரவாயில்ல, இவ்வளவு தூரம் சேதனால இன்னும் ஆஃப் ஹேண்ட்ல ஓடிட்டு இருக்காரு. அவருக்குலாம் நிறைய கீரல்கள் எக்கச்சக்கமா. அண்டு இப்போ வெற்றி சாரோட படங்கள்ல ட்ரிம் ஆகிற போர்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குண்ணே. உங்களது அப்படி என்னென்ன சீக்வன்ஸ்லாம் நான் இந்த எக்ஸ்டெண்டட் கட் வேற சொல்லியிருக்காரு. எனக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட் படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் அவர் அப்படியே பேசி எங்களுக்கு தெரியும் அவரோட உழைப்பு வந்துட்டு அவர் பண்ண படங்கள்லயே இதுல அவர் மெனக்கட்டதும் அவர் உழைச்சதும் பல மடங்கு ஜாஸ்தி கூட பார்த்துருக்கோன்றதுனால பேசிடலாமே தவிர அவர் அந்த ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த டெரைன்ல இருந்து இப்போ இது பண்ணது அதற்காக அவர் சேகரிச்ச விஷயங்கள். ஏன்னா இது படம் அப்படின்றத தாண்டி ஒரு மிகப்பெரிய பதிவு இது. கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு எங்க டைரக்டர் மாதிரி ஆட்களால தான் கையாள முடியும், பண்ண முடியும். அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அதை தாண்டி ஆடியன்ஸ் போய் பார்க்கணும்ல. மத்த யாராவது பண்ணாங்கன்னா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமான்றது கேள்விக்குறி. வெற்றிமாறன்ற அந்த பேருக்காக தானே எல்லாரும் உள்ள போய் பார்க்கறோம். கரெக்ட். ஸோ அது அந்த பதிவுலயும் நம்மளும் இருக்கிறோம் அப்படின்றது ஒரு வரலாற்றுல இடம் பிடிச்சடா அப்படின்ற மாதிரி. அண்டு டப்பிங்கா அது எப்படின்னு இருந்துச்சு எனக்கு அந்த ப்ராசஸ் பத்தி. ஏன்னா சாரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஆன் ஸ்பாட்ல இருக்கணுமோ அதே பவர்ல அந்த இது போர்ஷன்ஸ் ட்ரிம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதான் சொல்ல வந்தேன். படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் வந்துட்டு அவரு இன்டர்வியூ எல்லாருமே பார்த்துருப்போம். 8 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கிறோன்ட்டு நான் நினைச்சிட்டேன், டேய் நம்ம பண்ணிருக்கிறதே 8 நிமிஷம், அந்த 8 நிமிஷம் அப்புறம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு போயிட்டு விஷ் பண்ண போயிருந்தேன். அப்போ சொன்னா நீங்க தூக்கிட்டீங்க, டேய் ஒந்தெல்லாம் தூக்க முடியாதுடா அப்படின்னாரு. சந்தோஷம். பட் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா நான் பண்ண எல்லா சீனுமே எல்லாமே வந்துடுச்சு. பட் என்னன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்காரு அவ்வளவுதானே தவிர எது தேவையோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணமோ அது வந்துச்சு. சந்தோஷம். அது அப்ப எக்ஸ்டெண்டட் கட்ல இன்னும் உங்களோட எக்ஸ்டெண்டட் அதுல எதுல ஜாஸ்தி வரும்னு பாத்தீங்கன்னா எனக்கு சிண்டிகேட் மீட்டிங் கொஞ்சம் பெருசா வரும். மீட்டிங்ல என்னோட டயலாக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபீல் அதுல இருந்ததுன்னா இன்னும் நிறைய இருக்கு போல அதுல அப்படின்னா வெயிட்டிங் தான் அந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை பார்க்கறது. முக்கியமான எனக்கு என்னன்னா ஓவராலா இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் ஒன்று லைஃப்ல கடந்து வந்திருக்கோன்றது ஒரு பக்கம். நீங்க என்னைக்காவது ஒன்றா யோசிச்சிருக்கீங்களா நம்ம லைஃப் வந்து இந்த பாயிண்ட்ல இப்படி மாறும்போது நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டரா ஒரு பிளான் இருக்கும் அப்படின்ட்டு இல்ல. பட் நான் எப்படி அவனோட கேரக்டர்னா அப்படி லைஃப் போற போக்குல அப்படி போற ஆள். நம்மளுக்கு ரொம்ப பின்னாடி நினச்சும் வருத்தப்பட்டது இல்லை, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இயற்கை நம்மளை எப்படி நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் தெளிவாக இருந்துச்சுன்னா கடவுளுக்கான ஒரு வழியை கொடுத்துருவார் அப்படின்றது எனக்கு என் லைஃப்பில் எனக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு இதெல்லாம் நான் நினைக்கணும்னு ஆசை இருந்தேன். எல்லாருக்குமே ஆசை இருக்கும், வெற்றி சார் மாதிரி படத்தில் நம்மளும் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆசைகள் நினைவாகும் போது அது நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். ஸோ இப்போ வந்துட்டோம். இது வரைக்கும் வெற்றிமாறன் சாரோட படத்துக்கு முன்னாடி ஜெய்வந்த், அதுக்கப்புறம் ஜெய்வந்த்ன்றது தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேக்டாக இருக்கிறோம், ஒரு 360 டிகிரி ஆஸ் அன் ஆக்டர். இப்போ எந்த கதாபாத்திரத்தையும் கொடுத்தா தைரியமாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கட்ஸ் இப்போ உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா தான் எனக்கு சேலஞ்சிங்கான விஷயமே இருக்க போகுது. அந்த அடுத்தடுத்து நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள், நான் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் என்னை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்க வைக்க போகுது அப்படின்றதுல ஒரு இதுலேயே இருக்கிறேன் நான். அண்ட் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரிஷப் ஷெட்டி ஞாபகம் வருது. யாராவது சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த ரிஷப்புக்கே வந்துட்டு போட்டோ அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்டேன். கிட்டத்தட்ட நானும் கிட்டத்தட்ட அப்ப அதே பியர்டு அது நிறைய பேரு கேட்டது நிறைய இருக்கு. பரவாயில்லடா நம்மளோட தோற்றமும் அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அது ஒரு சில பேர்கிட்ட ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, இவங்க படத்துல நடிக்கிறாங்க, இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம், அந்த ஃபீல் யாருக்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட தான் அது இல்லை. எனக்கு இவ்வளவு வருஷம் பார்த்தா கேட்பாங்க, உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நீங்க சினிமாவில் நடிக்கிறீங்களா? பட் அது எல்லாத்தையும் இந்த படம் பிரேக் ஆயிடுச்சு. வெற்றிமாறன் படத்துல இல்ல பாத்தீங்களா விடுதலை 2ல அதேதான். ஆமா இல்ல, நிறைய அழைப்புகள் அதை தாண்டி எங்களோட டீம்ல எங்களோட டெக்னீஷியன்ஸ் பாராட்டினது. ஏன்னா இந்த டீம்லாம் பாத்தீங்கன்னா சும்மா முகஸ்துதிக்கோ
அப்படி சொல்ற ஆட்கள்லாம் அவங்களுக்கு தேவையும் இல்லை. கண்டிப்பா அவங்க எல்லாம் அந்த பெரிய உயர் இடத்துல இருக்காங்க. இப்ப முந்தா நேத்து சேது மீட் பண்ணி வாழ்த்து தெரிவிக்க போயிருக்கும் போது கூட அவரும் சொன்னார், பிரதர் நல்லா வந்திருக்கு, சிறப்பா இருக்கு, அப்படியே மேலும் மேலும் கண்டினியூ போயிட்டே இருங்க அப்படின்னாரு. தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல மனிதர் ஆக்சுவலா. நிறைய ஸ்பாட்ல நிறைய பேசிட்டோம், நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. சூப்பர்ண்ணா. உங்களுடைய அடுத்தடுத்த பயணத்துக்கும் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. விடுதலை 3 வருமானது யாருக்கும் தெரியாது. சப்போஸ் அதுல நடந்ததுன்னா அதுலயும் நீங்க இருக்கணும்ன்றதான் எங்களோட ஆசை. இல்ல விடுதலை 3 சொல்லாதீங்க, வெற்றிமாறன் சார் படம் எது வந்தாலும் இருக்கணும். அது சூப்பர். அடுத்து அண்ணன் வாடிவாசல் வேற பண்றாரு. அண்ணனு கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் டீம் எப்பயுமே விடவே மாட்டார். அது கண்டினியூ பண்ணி இதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, வெற்றி சார் படத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட வில்லன்கள் கிஷோர் அண்ணன், இப்போ தமிழ் அண்ணன், படத்து நம்மளும் நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க. அதனால அது நம்மளுக்கு ஒரு தனி பெருமை, சந்தோஷம். கண்டிப்பா. தேங்க்யூ.